Good morning, students. Today we have to learn chapter 6 statistics. Already we have completed chapter 1, 2, 3, 4 and constructing a quadrilateral. Okay, now we have to see statistics. சரிங்களாப்பா நம்ம பார்க்க போகிற பாடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் டேட்டாஸ் இட் மீன்ஸ் தரவுன்னு சொல்லுவாங்க விவரங்கள் டேட்டாஸ் பார்க்கலாமா டேட்டா டூ டைப்ஸ் இருக்குப்பா ஒன்று வந்து பிரைமரி டேட்டா செகண்ட் ஒன்று வந்து செகண்டரி டேட்டா சரி ரெண்டுக்கிட்ட வித்தியாசம் இப்போ ஸ்கூல்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அதாவது உங்கள் பேர் அப்பா அம்மா பேர் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்க என்ன வேலைக்கு போகிறாங்க ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க இல்லையா அப்புறம் என்ன செய்வாங்க அது ஃபுல்லாக எடுத்து ஒரு அட்டண்டன்ஸ் எழுதுவாங்க இது பேர் என்னது பிரைமரி டேட்டா அடுத்து என்ன செய்வாங்க இந்த டேட்டாலிருந்து நமக்கு தேவையானதை வந்து நம்ம ஸ்கூல் ஆஃபீஸுக்கு கேட்பாங்க இட் இஸ் கால்டு செகண்டரி டேட்டா அதாவது நாங்கள் வாங்கி வச்சுருப்போம் அதிலிருந்து ஆஃபீஸுக்கோ இல்லை கவர்மெண்ட்டு கேட்கும்போது எடுத்து கொடுப்போம் இட் இஸ் கால்டு த செகண்டரி டேட்டா ஓகேங்களா ஸோ பிரைமரி டேட்டா தீஸ் ஆர் த டேட்டா that are collected in person for the first time for a specific purpose. For example, census in village. Second one, secondary data. These are the data that are collected from some places that case originally collected it. என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே கலெக்ட் பண்ண இடத்துலேருந்து வாங்குவாங்க இட் இஸ் கால்டு த செகண்டரி டேட்டா. For example, the details of patta for a land. நிலத்தோட பட்டா. Second, birth and death details got from the concerned offices. Okay. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாமா Now we have to see example 6.1. Form on ungrouped frequency distribution table for the weight of 25 students in standard 4 given below and answer the following questions. என்ன செய்யிருக்காங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 25 பேரோட வெயிட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செய்ய போகிறோம் ஃபார்ம் ஏ அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேங்களா த வெயிட்ஸ் ஆர் கிவன் பிலோ தீஸ் ஆர் 25 24 20 25 16 15 18 20 25 16 20 16 15 18 25 16 24 18 25 15 27 20 20 27 25 இது என்னது இது எல்லாமே என்னது 20 ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் படிக்கிறாங்க ஃபோர்த்து படிக்கிறாங்க ஓகேங்களா தென் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த வெயிட் அந்த வெயிட்டோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் ரேஞ்ச் ஒரு ஃபார்முலா இருக்குப்பா என்னென்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லீஸ்ட் வேல்யூ ஆர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இது ரேஞ்சோட ஃபார்முலா செகண்ட் ஒன் ஹவு மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் வெயிட் இன் த கிளாஸ் அந்த கிளாஸில் எத்தனை பேர் வந்து அதிகபட்ச வெயிட் இருக்காங்க தேர்டு வாட் இஸ் த வெயிட் டு விச் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு அந்த கிளாஸ் வந்துட்டு எத்தனை பேர் வந்து எந்த வெயிட்டில் வந்து அதிகமான பேர் இருக்காங்க எந்த வெயிட்டில் வந்து அதிகமான பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஃபோர்த் ஒன் ஹவு மெனி ஆஃப் தெம் பிலாங்ஸ் டு த லீஸ்ட் வெயிட் எத்தனை பேர் வந்து குறைஞ்ச வெயிட்டில் இருக்காங்க இதனது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம அது வெயிட் வைஸாக நம்ம ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணணும் சரியா ஃப்ரேம் பண்ணும்போது எப்படின்னாக்கும் அது டெய்லி மார்க்ஸ் எப்படி போடுவோம்னாக்கும் நம்ம நம்பர் மார்க் பண்ணும்போது 1 2 3 4 5 இப்படி போடக்கூடாது என்ன செய்வோம் 5 இங்கிருந்து கிராஸாக லைன் போட்டுருவோம் இட் மீன்ஸ் 5 1 2 3 4 5 இப்படி வந்துடும் நமக்கு ஸோ டெலிமார்க்ஸ் எப்படி போடுவோம் 1 2 3க்கு அப்புறம் 5 4க்கு அப்புறம் 5 வந்து என்ன செய்வோம் நம்ம மேலே கிராஸாக ஒரு லைன் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதே போல் எத்தனை கிளாஸ் இன்டர்வல்ஸ்னால் அது எத்தனை ரோ போடுறோமோ அது என்னது இட் இஸ் கால்டு கிளாஸ் இன்டர்வல்ஸ் இதில் பார்க்கும்போது 1 2 3 4 போட்டிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே சரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதோட சொல்யூஷன் பார்க்கும்போது சொல்யூஷன் த கிவன் டேட்டா இஸ் என்ன கொடுத்துருக்காங்க பசங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க தீஸ் ஆர் 25 24 20 25 16 15 18 20 25 16 20 16 15 18 25 16 24 18 25 15 27 20 20 27 அண்டு 25 ஓகேங்களா இதில் பார்க்கும்போது இந்த லீஸ்ட் வெயிட்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே லீஸ்ட் வெயிட் எது இருக்குது 15 தான் இருக்கும்
சரி ஓகே, ஹையஸ்ட் வெயிட் பார்க்கும்போது 27 தான் இருக்குது. ஸோ லீஸ்ட் நம்பர் இஸ் 15, ஹையஸ்ட் நம்பர் இஸ் 27. அப்போ தேர்ஃபோர் ரேஞ்ச் கேட்டிருந்தா ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன செய்வோம் நம்ம, ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லீஸ்ட் வேல்யூ. இப்படி பண்ணும்போது 27 மைனஸ் 15 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 12 தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி டேபிள் ஃப்ரேம் பண்ணலாமா? என்ன டேபிள், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஓகேங்களா? ஓகே, படும்போது எது வைஸா ஃபஸ்ட்டு வெயிட் எடுத்துக்கிறோம், செகண்ட் டெய்லி மார்க்ஸு, அடுத்து ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றத ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? வெயிட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 15 ஆரம்பிக்குது, 15 இருக்குது, 16 இருக்குது, 17 இருக்கா, 17 கிடையாது, அடுத்து 18 வந்திருக்கும், அடுத்து 20 போட்டிருக்கோம், 20க்கு அப்புறம் 24 எழுதியிருக்கும், 25 எழுதியிருக்கும், 26 இதில் வரல, 27 எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஏஜ் இருக்கோ அது ஃபுல்லாக நாங்கள் செஞ்சுருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். இதில் நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது 1 2 3 4 ஒன்ஸ் அகெயின் 1 2 3 4 5 6 7 வந்திருக்கும். ஸோ 7 ரோஸ் இதில் வந்திருக்கு. அது டெய்லி மார்க்ஸ் பார்க்கும்போது வெயிட் 15 வெயிட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது பாருங்கள், 1 2 3. ஸோ 3 லைன், ஃபஸ்ட்டுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம், செகண்டுக்கு அடுத்த லைன், தேர்டுக்கு அடுத்த லைன், மொத்தம் 3 லைன் போட்டிருக்குமா. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 3. செகண்ட் வெயிட் 16ல் பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4. வேறு எது இருக்கா, இல்லை. அப்போ 1 2 3 4 போட்டிருப்போம். எத்தனை லைன்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 4 வந்துடும் நமக்கு. அடுத்து வெயிட் 18ல் பார்க்கும்போது 1 2 3 அவ்வளோதான். ஸோ 1 2 3 போட்டிருக்கோம், ஃப்ரீக்வன்சி இஸ் 3. நெக்ஸ்ட்டு வெயிட் 20ல் பார்க்கும்போது 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 முடிச்சுட்டு 5 என்ன செய்வோம், நம்ம கிராஸாக போட்டிருப்போம் 5. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 5. இதே போல் 24ல் 2 வந்திருக்கும், 25லையும் 6 வந்திருக்கும். 25 பார்க்கும்போது 1 2 3 4 5 கிராஸ் போட்டாச்சு. அடுத்து இங்கே ஒன்று இருக்கா, 6. ஸோ மொத்தம் 6 வந்திருக்கு. 1 2 3 4 ஒரு கிராஸ் லைன் 5, அடுத்த ஒன்று 6. சரிங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சி 6 வந்திருக்கு. 27ல் 2 வந்திருக்கு, அப்போ 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு டோட்டல் எத்தனை வந்திருக்கு, 25 ஸ்டூடெண்ட்டோட வெயிட் கிடச்சிருச்சு. இட் இஸ் கால்டு த ஃப்ரீக்வன்சி டேபிள். போட்டுமா? இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த வெயிட்டு. செகண்ட், ஹவு many ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் வெயிட் இன் த கிளாஸு. தேர்ட் ஒன், வாட் இஸ் த வெயிட் டு விச் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு. ஃபோர்த் ஒன், ஹவு many ஆஃப் தம் பிலாங்ஸ் டு த லீஸ்ட் வெயிட். 4 கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ சொல்யூஷன் பார்க்கும்போது ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதில் ஹையஸ்ட் வந்து 27 இருந்தது, மைனஸ் ஸ்மாலஸ்ட் 12 கொடுத்தா 15 கொடுத்துருக்காங்களா. இப்போ ஆன்சர் இஸ் 12. ஸோ ரேஞ்ச் இஸ் 12 வந்துருச்சு. செகண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேஸ் ஹையஸ்ட் வெயிட். எத்தனை பேர் வந்து ஹையஸ்ட் வெயிட்டால் 27 வந்திருக்காங்க பார்க்கும்போது 2 பேர் தான் இருக்காங்க ஹையஸ்ட் வெயிட்டில். தேர்டு, 6 ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு த 25 kg வெயிட். ஸோ அதிகமாக எத்தனை பேர், 25 kg எத்தனை பேர் இருக்காங்க, அதிகமாக 6 பேர் இருக்காங்க. அது தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபோர்த்து, 3 ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு த லீஸ்ட் வெயிட் ஆஃப் 15 kg. இது குறைஞ்சபட்ச வெயிட் எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. அதில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு த லீஸ்ட் வெயிட் ஆஃப் 15 kg. ஓகேங்களா? இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட சொல்யூஷன். இதே மாடலில் அடுத்த சம் இருக்கும், நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 6.1. ஃபஸ்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேட்டா ஹேஸ் ஆல்ரெடி பீன் கலெக்டட் by some other person is called days. வச்சுருக்காங்க, ஏற்கனவே கலெக்ட் பண்ண வச்சுக்கிறது டேட்டா வாங்குகிறோம். இட் இஸ் கால்டு த செகண்டரி டேட்டா. இட்ஸ் கால்டு செகண்டரி டேட்டா. செகண்ட், தி அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் 25 to 35 years. சரிப்பா, ஒரு இன்டர்வல் போட்டிருப்பாங்க இந்த மாடலில், 10 to 20,
20 30 30 to 40 மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உள்ளது லோயர் லிமிட்டு, அடுத்துள்ளது என்னது அப்பர் லிமிட்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்கும்போது லோயர் லிமிட் 20 30 30 40. அது இல்லாமல் இந்த கிளாஸோட வித்து கேட்டிருந்தா எப்படியாச்சும் நம்ம 20ல இருந்து 10 சப் பண்ணுங்க, வர ஆன்சர் 10 கிடச்சிருக்கு. தான் வித்து. 30 மைனஸ் 20 ஆல்சோ 10, 40 மைனஸ் 30 ஆல்சோ 10 கிடச்சிருக்கும். ஸோ வித்துன்றது என்னது 10, இல்லை அப்பர் லிமிட் லோயர் லிமிட்ன்றது கீழே உள்ளது லோயர் லிமிட்டு, அடுத்துள்ளது அப்பர் லிமிட்டு தெரிஞ்சுக்காங்க. இதில் பார்க்கும்போது 25 இஸ் த லோயர் லிமிட்டு, 35 இஸ் த அப்பர் லிமிட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அப்பர் லிமிட் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் இஸ் 35. இதுதான் அந்த இன்டர்வலோட அப்பர் லிமிட். தேர்டு, த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா 200, 15, 20, 103, 3, 196 இஸ் டேஸ். இந்த கொடுத்த டேட்டாவோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. சரி, ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. இதில் பார்க்கும்போது ஹையஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 200 இஸ் ஹையஸ்ட் வேல்யூ, 3 இஸ் த லீஸ்ட் வேல்யூ. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 200 minus 3 equal to 197. ஓகே, நெக்ஸ்ட்டு, if a class size is 10 and the range is 80, then the number of classes are, எத்தனை கிளாஸ் வந்திருக்கும்? என்ன இப்போ என்ன கொடுத்துருக்காங்கனாக்கும் ஒரு டேபிள் காலத்தோட கிளாஸ்ன்றோட வித்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 to 20நாக்கும் சைஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதோட ரேஞ்ச் எவ்வளவு? ரேஞ்ச் வந்து 18 கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் எத்தனை கிளாஸஸ், எத்தனை ரோ வந்து ஃப்ரேம் பண்ண முடியும்? இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை ரோ வரும்? அதான் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆர். அப்போ என்ன செய்வோம் நம்ம? ரேஞ்ச் பை த சைஸ். அப்போ 80 by 10 ஈக்குவல் டு 8 ரோஸ். அப்போ என்ன செய்யலாமா? 8 கிளாஸஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம், 8 ரோஸை ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வர ஆன்சர் வந்து என்ன இப்படி வந்திருந்தா 6.7 வந்திருந்தா அதை 7ஆக மாற்றிக்கிடலாம். 6.4 வந்திருக்கா, அதை 6ஆக மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, பை சார்ட் இஸ் எ டேஸ் கிராஃப். பை சார்ட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சர்க்கிளில் வந்துட்டு 360 டிகிரியை வந்து பிரித்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இட் இஸ் கால்டு த பை கிராஃப். அப்போ பை சார்ட் இஸ் எ சர்க்குலர் கிராஃப். ஓகே, சர்க்குலர் ஷேப்பில் உள்ள கிராஃப் என்ன செய்வோம் நம்ம? அதை பை சார்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான மொத்தம் 360 டிகிரி வரதுனால ஒரு கிராஃப் மாற்றிருப்போம். சப்போஸ் இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 30 பார்க்கும்போது டோட்டல் எவ்வளோ நமக்கு என்ன வந்திருக்கும்? 360 டிகிரி ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஓகேப்பா. நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டாஸ் பார்த்தோம். டேட்டாவில் 2 டைப்ஸ் இருக்கும். அது பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. அடுத்து என்ன பார்த்தோம்? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் வந்துட்டு ஒரு சம், எக்ஸாம்பிள் சம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 6.1ல் வந்துட்டு சில ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.